நீர் வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லா தீய பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை இருளின் வல்லமிலிருந்து விடுதலையாக்கும். நீர் எனக்காக ரத்தம் சிந்தி நீர் மரித்து உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சித்து என் பாவத்தை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்தபடியாக ஏதாவது பிரச்சனை, வியாதி, ஒரு ஏதாவது சில ஆவிகளின் போராட்டம், ஒரு இருளின் வல்லமைகள், இல்ல சாபத்தின் வல்லமைகள் என் குடும்பத்தை விட்டு நீங்கணும் ஐயா, என் குடும்பத்துல நிம்மதி இல்ல, எனக்காக ஜோமனுங்கன்னு சொல்ற மட்டும் நீங்க கை வைக்கலாம். எனக்காக ஜோமனுங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பத்துல நன்மை வரணும், என் குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை வரணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ அத்தனை பேர் நீங்க கரங்களை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபம் விரும்புகிறேன். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தின இப்பொழுது உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை, குடும்ப உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா சத்துருடைய கிரியைகள், வல்லமை, இருளின் வல்லமைகள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே குடும்பங்களை விட்டு நீங்க போகட்டும் ஆண்டவரே. எல்லா இருளின் ஆண்டவரே பிசாசின் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே, நன்மைகள் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை போடுவோம். கடைசியா ஒரு ஜெபம் பண்ணி glory ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல இரவு வேளைக்காக நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொண்டபடினால இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே. பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பொல்லாத பிசாசின் கண்ணிகளில் இருந்தும் சாபத்திலிருந்து கர்த்தர் இவர்களை விடுதலையாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இன்றிலிருந்து ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நீர் விடுதலையாக்குகிற தேவன் என்பதை அறிந்து ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே உங்க கிருபை இறங்கட்டும். ஒவ்வொருத்தருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், விவசாய நிலங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே ஒவ்வொருத்தரை கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. Thank you. எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிரும். இவ்வளவு நேரம் பொறுமையோடு நீங்க காத்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நம்ம ஊர் பேர் என்ன பேரு? அரிய நாயக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாயகரை நாம் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிற ஊரமாக மாறணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே பெரிய நாயகர், அதாவது நம்முடைய ஹீரோ யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த அரிய நாயகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. இதுதான் பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நல்லா கவனிங்க. இனிமே நம்ம இந்த பொருட்களை கொடுக்க, அதாவது இந்த கிஃப்ட் கொடுக்குற செஷனுக்குள்ள நம்ம போகிறோம். அதனால் எல்லாரும் கொஞ்சம் இவ்வளவு நேரம் அமைதி காத்தது போல எல்லாரும் கொஞ்சம் அமைதி காக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பக்கமாக வந்துட்டு நீங்கள் இப்படி போயிருங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் இப்படி வந்துட்டு திரும்பவும் உங்கள் இடத்துக்கு இப்படி போயிருங்க. அப்போ கிளம்பிட வேண்டாம். ஒரு சின்ன கேக்கு மட்டும் வச்சிருக்கிறோம். நாங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறின பிறகுதான். சரியா? புரியுதா? எல்லாருக்கும் குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் புரியுதா?
இந்த பக்கமா இப்படி வந்துட்டு கீழேயே நின்றுட்டு இப்போ வேணா நீங்க கொஞ்சம் அப்படி பின்னாடி வந்து உட்காந்துக்கோங்க. பின்னாடி பின்னாடி தேங்க்யூ. இந்த டேபிள் எல்லாம் இதெல்லாம் போட்டு